ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரக்ட் பிச்சிலேருந்து இன்டைரக்ட் பிட்டாக எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மாடல் 2 மாடலில் ஒரே வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா தனித்தனியாக ஒரு மாடலுக்கு ஒரு வீடியோ போட்டால் நிறைய வீடியோ எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே போகுது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதில் 2 மாடல் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வீடியோவில். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ப்ளஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நம்ம சேனலை கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம கமெண்ட் காலத்தில் ஏதோ பாசிட்டிவாக கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸு. சரி போலாங்களா? யூ சே டு ராணி கமா கொட்டேஷன் ஐ ஆம் யுவர் லீடர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். இது எப்படி டைரக்ட் பிச்சிலேருந்து இன்டைரக்ட் பிச்சாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, சே டு வை டெல்லுன்னு மாற்ற வேண்டும். யூ டெல் ராணி வரும். அடுத்து ஸ்டெப் 2, ரிப்போர்ட்டட் பார்ட்டியில் உள்ள வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் என்பதால் கன்ஜெக்ஷன் தட் போட்டுக்கொள்ள வேண்டும். யூ டெல் ராணி தட் என வருகிறது. அடுத்து ஸ்டெப் 3, ரிப்போர்ட்டட் பார்ட்டியில் ஐ அதை மாற்றணும். யுவர் பொசசிவ் ப்ரோனவுன், ஐ இப்போ சப்ஜெக்ட் ப்ரோனவுன், யுவர் பொசசிவ் ப்ரோனவுன், இது ரெண்டும் மாற்றணும். இப்போனா ஐ எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. ஐ என்ன பர்சனுங்க? ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற ஐ என்ன பர்சன்? ஃபஸ்ட் பர்சன். அது யாரை பார்க்கும்? ஸ்பீக்கரை பார்க்கும், ஸ்பீக்கரை குறிக்கும். ஸ்பீக்கர் இங்கே என்ன பர்சன்? யூ, செகண்ட் பர்சன். அப்போ ஐக்கு செகண்ட் பர்சன் போடணும். ஐக்கு ஃபஸ்ட் பர்சன் ஐ, ஐக்கு செகண்ட் பர்சன் யூ, ஐக்கு தேர்ட் பர்சன் பாய் நேம் இருந்தால் ஹி, கேர்ள் நேம் வந்தால் சி. அப்போ இங்கே ஐக்கு செகண்ட் பர்சன் போடுறோம். ஐக்கு நானுக்கு செகண்ட் பர்சன் யூ, நீ, அதை போடுறோம். யூ டெல் ராணி தட் யூ என வருகிறது. அடுத்தது அடுத்தது ஸ்டெப் 4, சப்ஜெக்ட் போட்ட உடனேயே வெர்பு போட வேண்டும். வெளியே ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறது. ஆகவே டென்ஸ் எதுவும் மாறாது. யூக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் ஆர் போடுகிறோம். யூ டெல் ராணி தட் யூ. அது பக்கத்தில் வெர்பு என்ன வெர்பு போடுறது? ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு போடுறதா, பாஸ்ட் டென்ஸ் வெர்பு போடுறதான்னு என்னத்தை பார்க்கணுங்க? இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டை பார்க்கணும். அந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் என்ன இருக்குது பாரு? யூ டெல் ராணி. டெல்லுன்றது என்னதுங்க? ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போது யூக்கு பின்னாடி போடுற டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பை தான் போடணும். யூக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன வெர்பு வரும்? ஆர் வரும். அப்போ யூ டெல் ராணி தட் யூ ஆர் என வருகிறது. அடுத்து ஸ்டெப் 5, அடுத்து யுவர் என்ன பர்சன்? செகண்ட் பர்சன். எதை சேர்ந்தது? லிஸ்னரை சேர்ந்தது. லிஸ்னர் என்ன பர்சன்? தேர்ட் பர்சன் கேர்ள் நேம். அப்போ யுவருக்கு உன்னுடையக்கு தேர்ட் பர்சன் கேர்ள் நேம் ஹர், அவளுடைய, அதை போட வேண்டும். அதான் ஃபைனலாக வந்துருக்கு பாருங்கள். அப்புறம் அதுக்கு அடுத்தது ஒரு லீடர்ன்ற ஒரு நவுனையும் கடைசியில் சேர்த்து எழுதிக்கிங்க. இப்போ ஃபைனல் யூ டெல் ராணி தட் யூ ஆர் ஹர் லீடர். இப்போ புரிஞ்சுல ஃப்ரெண்ட்ஸு? அடுத்தது மாடல் 2, ஈ செட் டு ராணி ஐ ஆம் யுவர் லீடர். இதை எப்படி சுருக்கமாக மாற்றலான்னு கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ பாஸ்ட்டாக சொல்லிடுவாங்க. செட்டுவை டோல்டுன்னு மாற்றுறோம். யூ டோல்டு ராணி ஃபஸ்ட் ஸ்டெப் வந்துருங்களா? அந்த ஐ ஆம் யுவர் லீடர்ன்றதுனா அதுக்கு அடைப்புக்குறிகள் வாக்கியம் ஸ்டேட்மெண்ட்டு, அதனால் கன்ஜெக்ஷன் தட்டு போட்டுக்கிறோம். யூ டோல்டு ராணி தட்டு செகண்ட் ஸ்டெப் வருது. அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு ப்ரோனவுன் சேஞ்சஸ் பண்ணணும். இதில் ஐ செகண்ட் பர்சன், ஐ எதை குறிக்கும்? யூவை குறிக்கும். யூக்கு யூவை குறிக்கும். அப்போது ஐக்கு செகண்ட் பர்சன் போடணும். ஐக்கு செகண்ட் பர்சன் யூ தான் வரும். அப்போ யூ டோல்டு ராணி தட் யூன்னு வருது. அடுத்து ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் பாஸ்ட் டென்ஸ் இருப்பதால் யூக்கு வேர் வெர்பாக போட வேண்டும். யூ டோல்டு ராணி தட் யூ வேர்னு வருது. அடுத்தது பொசிட்டிவ் ப்ரோனவுன் மாத்திரம். இவர் செகண்ட் பர்சன். அது யாரை குறிக்கும்? லிசனரை குறிக்கும். இவருக்கு தேர்ட் பர்சன் கேர்ள் நேம். லிசனர் இவர்ன்றது லிசனரை குறிக்கும். லிசனர் யார்? ராணி. தேர்ட் பர்சன் கேர்ள் நேம். அப்போ இவருக்கு தேர்ட் பர்சன் கேர்ள் நேம் ஹர் வருது. அப்போ இது ஃபைனலாக நான் வரும் பாருங்கள். யூ டோல்டு ராணி தட் யூ வேர் ஹர் லீடர் அப்படின்னு வருதுங்களா? ஃபைனலாக அதை ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.